ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சது 90s கிட்ஸோட ஃபேவரட் தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசில் என்னோடய அம்மா கிட்ட அடம் பிடிச்சு வாங்குவேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த தேன் மிட்டாய் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தேன் மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஸோ முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அரிசியும் உளுந்தும் சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ அரிசியும் உளுந்து ஊறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் பொழுதும் தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் உளுந்தையும் தண்ணியெலாம் வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். குறன்னு இருந்தால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஊறாது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை அரைப்படலை அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலரில் ஃபுட் கலர் வச்சுருந்தா அதை கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்காதனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. மாவு ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நீங்கள் அது போல் ஒரு விஸ்க் இல்லாட்டி கரண்டி வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு இந்த ஃபுட் கலர் மாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது இருக்கட்டும். இப்போ மாவு நம்ம பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது போல் மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வர்றது போல் நீங்கள் மாவு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நமக்கு தேன் மிட்டாய் போல் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசாக போட்டுட்டோன்னா போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி சேர்த்துருக்கனால ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் வெந்துடுச்சுன்னா உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை மாவை சேர்த்தோன்னா உடனே வெந்துடும். அதை திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது போல் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம மாவு எண்ணெயில் சேர்க்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அது உப்பி பெருசாக வரும். ஸோ ஸ்பூன் வச்சு நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தேன் மிட்டாய் வந்துடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கோம். ஸோ இது வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இதே போல் மீதம் இருக்க மாவுலேயும் நீங்கள் இது போல் சின்ன சின்னதாக தேன் மிட்டாய் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தேன் மிட்டாய் பொரித்து எடுத்தாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும் பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி நமக்கு அந்த பிசு தன்மை வரணும். ஸோ சர்க்கரையில் பார்த்திங்கன்னா இப்படி கொதித்து வரும்பொழுது சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து படிஞ்சு வரும். நீங்கள் இதில் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்திங்கனாலும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். இல்லை இது போல் நல்லா கொதிக்கும் போதே கூட அந்த ஓரங்கள் எல்லாம் அழுக்கு இருக்குது பாருங்கள், அப்படி வந்து அழுக்கு இருந்தால் வந்து சேர்ந்துடும். அதை ஒரு கரண்டி வச்சு நீங்கள் அதெல்லாம் எடுத்து விட்டுடுங்க வெளியில். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து நமக்கு அந்த பிசு தன்மை வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிக்கிறது போல் இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 ட்ராப் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் வந்து சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதில் சேர்க்குறோம். அதாவது சர்க்கரை வந்து அப்படியே உறைஞ்சி போய்டும் இல்லைங்களா, அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்க அந்த தேன் மிட்டாய் உருண்டைகளை வந்து இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்து சர்க்கரை பாகு வந்து நல்லா ஊறி வரும். தேன் மிட்டாய் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஊறி வரும். ஸோ நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம எவ்வளோ சர்க்கரை தண்ணி இருந்தது இல்லையா நம்ம தேன் மிட்டாய் சேர்க்கும் பொழுது, இப்போ பாருங்கள் சர்க்கரை தண்ணி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த தேன் மிட்டாயை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிட்டாயெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த தேன் மிட்டாய் மேலே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான 90s கிட்ஸோட ஃபேவரட் தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ